ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னா பிப்ரவரியுடைய 12ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் தையுடைய 30ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை பௌர்ணமி. ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட தை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு தை பௌர்ணமி பற்றி தெரியல. அதனால தான் தை பௌர்ணமி ஒரு சாதாரண நாள்னு சொல்லி கடந்து விடுறோம். ஆனால் தை பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தை பௌர்ணமியில் நாம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான சேஞ்சை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தை பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தை பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த தை பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி தை பௌர்ணமினா என்ன, தை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி தை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்தீங்கன்னா பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பலன் அதிகமாக கிடைக்குமா, அப்படி என்னடா செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர் ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதமாக இந்த மாதமானது குறிப்பிடப்படுது. அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் தான் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது. இம்மாதத்தில் தான் பல ஆன்மீக சிறப்பு தினங்களானது வருது. அதில் ஒன்று தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் தை பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் தினத்திலையோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய பிந்தைய தினமோ வரும். இந்த ஆண்டு பிந்தைய தினம் வருது. இந்த தை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லணும். சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் செல்லுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அம்பாள் கோவில் இந்த மாதிரி உங்களுக்கு அருகில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு செல்லணும். சிவன் கோவிலாக இருந்தால் நல்லது. சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யணும். பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வீடு திரும்பணும். வீட்டுக்கு வந்த உடனே கேசரி செய்து உங்கள் வீட்டில் சிவனுக்கு முன்னாடி அதை வைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் திட உணவு எதுவோ இந்த நாளில் உட்கொள்ளாமல் பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திர ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் நாம் மனதார ஈடுபட வேண்டும். இது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஃபாலோ பண்ணும். இதை பௌர்ணமி அன்னைக்கு ஃபாலோ பண்ணி மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு செல்லணும். அங்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து அவங்கள வழிபாடு செய்யணும். சிவன் பார்வதியை வழிபட்டதும் கோயிலில் இருந்தவாறே வானில் தெரியக்கூடிய அந்த அதிசய பௌர்ணமி சந்திரனை தரிசிக்கணும். தரிசித்து வழிபாடு செய்திடணும். வழிபாடு செய்துட்டு பின்பு கோயிலில் விளக்கெண்ணெய் அல்லது நெய்யை கொண்டு தீபங்கள் ஏற்றி வழிபடணும். கோயிலில் இந்த வழிபாடு செய்து கோயிலை வலம் விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீடு திரும்பணும். வீடு திரும்பிய உடனே பூஜரையில் காலையில் சிவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கேசரி இருக்குல்ல, அதை வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடித்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வழக்கமான ஆகாரங்கள் என்னவோ அதை சாப்பிடுங்க.
இது தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு ஆயுளானது விருத்தியாகும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநலன் சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் விலகும். அப்புறம் சிறந்த நபர்களுடைய உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையானது மேன்மையடையும். இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க, உங்களுக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமியில் எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். அதனால் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படுங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படுற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால தான் முடிவுகளை துணிச்சலாக எடுங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஆக்சுவலி வாக்குவாதங்களை யார்கிட்டையும் பண்ணாதீங்க. வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஸோ வாக்குவாதங்கள் பண்ணுறதை மட்டும் தவிர்த்துக்குங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். என்ன காரிய தடை தாமதம் ஏற்பட்டாலும் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இந்த தை பௌர்ணமியில் உங்களுக்கு அவசியம். அதுதான் உங்களுக்கு வெற்றி வாகையை சூட செய்யும். இது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்குவதற்கு நேரும். அதுக்காக வியாபாரத்தில் பயப்பட வேண்டாம். எதிர்பார்த்த ஓரளவு பணம் வருவது உங்களுக்கு தாமதப்படும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். அதனால் அந்த மாதிரியான புது முயற்சிகள் எடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கூடுதலாக உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட உத்தியோகத்தில் உங்களால் மேலே வர முடியும். இல்லைனா மேலே வருவது இந்த பௌர்ணமியிலிருந்து ரொம்ப கஷ்டம். அதனால் ரோஹிணியில் பிறந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று இந்த எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும்னா, இந்த பௌர்ணமி சிலர் பேருக்கு உங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலி குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது தான் இந்த டைம் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியில் கூட கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லைனா பிள்ளைகளுடைய கல்வியில் பயங்கரமான அடியை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க கல்வி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூடுதல் கவனம் இந்த தை பௌர்ணமியிலேருந்து செலுத்தணும். அதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது. இல்லைனா உங்களுக்கு ஆபத்து. ஸோ இதுதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இந்த ராசியாக இருந்ததுன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.